மும்பையிலிருந்து கொரியரில் போதை மாத்திரைகளை மொத்தமாக ஆர்டர் கொடுத்து உள்ளூரில் விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவரை சென்னை தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர். காலையில் படிப்பு, மாலையில் கொரியர் பாய் என்ற போர்வையில் அம்பலமான போதை மாத்திரை விற்பனையின் பின்னணி என்ன? காலையில் படிப்பு, மாலையில் கொரியர் பாய், மும்பையில் இருந்து போதை மாத்திரை வாங்கி உள்ளூரில் சேல்ஸ். குற்ற வழக்கில் சிக்கிய கல்லூரி மாணவரின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனியார் கல்லூரியில் கணினி பொறியாளர் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். காலையில் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலை நேரங்களில் பகுதி நேர வேலையாக தனியார் நிறுவனத்தில் கொரியர் டெலிவரி பாயாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் மும்பையில் இருந்து சந்தேகத்திற்குரிய முறையில் கொரியர் பார்சல் ஒன்று தாம்பரம் வந்துள்ளது. பார்சலை சோதனையிட்ட கொரியர் நிறுவன ஊழியர்கள் உள்ளே போதை மாத்திரைகள் இருப்பதைக் கண்டு தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் கிடைத்ததும் தாம்பரம் போலீசார் பார்சலை பெற வந்த சந்தோஷை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் கல்லூரி மாணவர் தனது கொரியர் வேலையை பயன்படுத்தி போதை மாத்திரைகளை வாங்கி கல்லூரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பார்சலில் இருந்து 1500 போதை மாத்திரைகள் இருந்தது. நபருக்கு ஏற்றாற்போல 500 ரூபாயில் இருந்து 2000 ரூபாய் வரை லாபம் வைத்து விற்றது தெரிய வந்தது. இந்நிலையில் சந்தோஷிற்கு யார் கொரியரில் போதை மாத்திரை அனுப்பியது, உள்ளூரில் பணம் கொடுத்து அதை யார் வாங்கியது என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தாம்பரத்தில் உள்ள கல்லூரி மாணவரின் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 2 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் விசாரணை நீடிக்கிறது.